அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் எப்போ இந்த மொபைலுங்கிற முசீபத்து நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் நண்பர்கள் வட்டாரம் வந்து ரொம்ப சின்னதாக போயிட்டே இருக்குது. அதனை குறிப்பாக நம்பிக்கைக்குள்ள கூறிய வட்டாரம் இருக்குது பாருங்க, நண்பர்கள் வட்டாரம் வந்து இல்லைன்னே சொல்லலாம். அது எந்த அளவுக்கு ஒரு காலங்களில் ஆயிடுச்சுன்னா, எங்கே நம்ம கஷ்டப்படுறதுக்கெல்லாம் முன்னாடிலாம் ஒரு காலங்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு இது சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க. அதாவது உறவுகள் கூட வராட்டாலும் நண்பர்கள் வந்து தான் நமக்கு அதிகமாக இருப்பாங்க, பக்கபலமாக இருப்பாங்க அப்படிங்கிறத முன்னொரு காலங்களில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பழமொழியாகவே இதை வந்து இது பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நண்பர்கள் வட்டாரம் வந்து மதம் கடந்து, ஜாதி கடந்து, மொழி கடந்து உறுதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்களெல்லாம் நம்ம பண்டைய காலங்களில் பார்க்குறோம். இதுக்கு நமக்கு முன்னாடி இருந்த மக்கள் கூட அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க ஜெனரேஷனில். இப்பயும் அது மாதிரி இருக்கிறாங்க இறைவனுடைய கிருபையில். ஆனால் சதவீதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ உள்ள மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, நம்மளுடைய மன கஷ்டத்தில், நம்ம வீட்டில் சொல்ல முடியாத சில கஷ்டத்தை கூட நண்பர்கள்ட்ட சொல்லித்தான் நம்ம ஆற்றுவோம். ஆனால் அப்படிப்பட்ட நண்பர்கள் வந்து இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறாங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு மக்கள் தான் இருக்கிறாங்க, சதவீதம் வந்து இருக்கிறாங்க. நம்ம இப்போ நம்மளுடைய சிரமத்தையோ கஷ்டத்தையோ சொன்னால் கூட, அப்பாடா நல்ல வேலை, எங்கே அவன் நல்லா இருக்கானோன்னு நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழலில் திங்க் பண்ணக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் அதிகமாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில், நெருக்கடியான ஒரு சூழலில் நம்ம எல்லாத்தையும் யார்கிட்ட கேட்போம்? இறைவன்கிட்ட தான் நம்ம கேட்போம். அப்போ நமக்கு உண்டான சிறந்த நண்பர்கள் வேணும். நமக்கு உண்டான நம்மளுடைய முன்னேற்றங்களில் நமக்கு இது எடுக்கக்கூடிய, பங்கெடுக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுக துக்கங்களில் பங்கெடுக்கக்கூடிய மக்கள் வேணும், நமக்கு நண்பர்கள் வேணும். அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு துவா ஒன்று இப்போ நீ காலையில் தான் பார்த்தேன். அது உண்மையிலே அருமையான துவா. அந்த துவாவை பார்த்துட்டு எனக்கு மனசில் ரொம்ப இதாக இருந்துச்சு. இன்னுமே அந்த துவா தான் என்னுடைய ஒரு வக்து தொழுகையில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இறைவன் அந்த துவாவை வந்து இறைவன் அங்கீகரித்து பொருந்தி கொண்டு ஒரு சாலிகான நண்பர்கள், அதாவது எப்படி நம்ம ஆரம்ப காலங்களில் சொன்னோமோ, ஜாதி மதங்கள் கடந்து நம்மளை நேசிக்கக்கூடிய நண்பர்களை இறைவன் நம்மளை சுற்றி உருவாக்கி தர்றதுக்கு நம்ம இறைவன்கிட்ட நம்ம துவா செய்வோம். ஏன்னா இறைவன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நண்பர்கள்ட்ட இந்த ஒரு சின்ன இந்த கார்ட்டூன் பிக்சர் கூட போடுவாங்க, கத்தி குத்து வாங்கி வாங்கி முதுகில் கத்திகள் தான் நிறையா இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல், இறைவா எனக்கு நீ வந்து ஒரு சிறந்த ஒரு நண்பரை கொடு அப்படிங்கிற துவாவை நம்ம வந்து இறைவன்கிட்ட கண்டிப்பாக எல்லாருமே கேட்கணும். இன்ஷா அல்லாஹ். அது நானும் கேட்குறேன், நீங்களும் கேளுங்க. அந்த துவா வந்து நான் கேட்ட துவாவை இந்த வீடியோக்கு அப்புறம் நான் அந்த துவாவை போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அதை கேளுங்க. உண்மையிலேயே அருமையான துவா. நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அந்த துவாவை நம்ம நிச்சயமாக கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக்க. யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் முஸ்லிமாகவே இந்த உலகத்தில் வாழ வை யா அல்லாஹ். வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க. யா அல்லாஹ், எனக்கு பிறகு வருகிற என்னுடைய சந்ததிகளையும் இணை வைக்காமல் பித்அத்தான அனாச்சாரமான எந்த காரியத்திலும் இல்லாத தூய்மையான இந்த மார்க்கத்தை பின்பற்றி முஸ்லிமாகவே என்னுடைய சந்ததிகளையும் நீ வாழ வை யா அல்லாஹ். وَأَرِنَا مَنَاسِكَنَا وَتُبْ عَلَيْنَا إِنَّكَ أَنْتَ التَّوَّابُ الرَّحِيمُ. வணக்க வழிபாட்டின் அனைத்து நெறிமுறைகளையும் யா அல்லாஹ் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் எனது சந்ததிகளுக்கும் நீ கற்றுத் தருவாயாக யா அல்லாஹ். நீயே பாவங்களை மன்னிக்க கூடியவன், நீயே மிகப்பெரிய கிருபையாளன் யா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌபாவினுடைய வாசகத்தையும் பிரார்த்தனையினுடைய வாசகத்தையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் மரணிக்கும் பொழுதும் உயிரோடு வாழும் பொழுதும் நாம் முஸ்லீம் என்கிற ஒரு அந்தஸ்தோடு வாழ்கிறோமே, வாழ்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருகிறானே, அதைவிட அரும்பெரும் பொக்கிஷம் வேறு ஒன்றுமே இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தை விட்டும் நாம் வெளியேறி விட்டாலோ, முஸ்லீமாக நாம் மரணிக்காவிட்டாலோ நமக்கு ஏற்பட போகிற இழப்பு, வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்திலே கிடக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட இழப்பு நமக்கு ஏற்பட்டு போய்விடும். இனி இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒவ்வொரு இறை விசுவாசியும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு கெடுதி விளைவிக்கின்ற நண்பனை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய நலனின் மீது அக்கறை செலுத்தாத நண்பனை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எனக்கு துரோகம் விளைவிக்கின்ற நண்பனை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நான் இல்லாத நேரத்தில் என்னை கெடுத்து பேசுகின்ற நண்பனை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நான் இல்லாத நேரத்தினுடைய கண்ணியத்திற்கு எதிராக நடக்கின்ற நண்பனை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. அப்ப எப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு வேண்டும்?
நம்முடைய நலனின் மீது அக்கறை செலுத்துகின்ற நண்பர்கள், நாம் இல்லாத நேரத்தில் நமக்காக வேண்டி அவருடைய பிரார்த்தனையில் நம்முடைய பெயர் சொல்லி நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற நண்பர்கள். அல்லாஹ் 7வது அத்தியாயத்தில் 151வது வசனத்தில் அந்த நண்பர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற வழிமுறையை நமக்கு சொல்லித் தருகிறான். கால ரப்பி அஃபிர்லி வலி அஹி வஅத்ஹில்னா ஃபீ ரஹ்மத்திக வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய நண்பர்களையும் நீ காப்பாற்று யா அல்லாஹ். என்ன காரணம்? மறுமை நாளில் நண்பர்கள் மறுமை நாளிலே பரிந்துரை. இப்னு மாஜாவிலே ஈமானுடைய பாடத்திலே பார்க்கலாம். மறுமை நாளில் நண்பர்கள் மறுமை நாளிலே நண்பர்களுக்கு பரிந்துரை. அல்லாஹ் அப்படி ஒரு இறை உண்மை விசுவாசிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுப்பான். அல்லாஹ் மறுமை நாளில் நமக்கு இன்னொருவர் பரிந்துரை செய்கிற நிலையில் அல்லாஹ் நம்மை வைக்காமல் நாம் இன்னொருவருக்கு பரிந்துரை செய்கிற உயர்வான நிலையில் அல்லாஹ் நம்மை வைக்க வேண்டும். அன்பார்ந்த சோர்களே,